ஹலோ ஆல் நம்ம எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், நமக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பியூட்டி அப்படின்றது நமக்கு அட்வர்பா, நவுனா, கன்ஜெக்ஷனா, அட்ஜெக்டிவாங்க. பியூட்டின்றது நமக்கு நவுன், ஓகேவா? இதுவே பியூட்டிஃபுல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்னங்க, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் 6th-லேருந்து 10th வரைக்கும் எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையான டாப்பிக்கோ எல்லாமே கிராமர் டாபிக் கவர் பண்ணியாச்சு. ஒரு வேர்ட் நமக்கு ஃபுல்ல இல்லைனா ஐவிஇ, இஎஸ்டி, ஓயூஎஸ் இதிலலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருந்தோம். இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, பியூட்டிஃபுல்னா அட்ஜெக்டிவ்னு எடுத்துருக்கலாம். இங்கே பியூட்டின்னு இருக்குது, ஸோ இது நவுன். செகண்ட் பாருங்கள், ப்ரிட்டி இருக்குங்க. இது நமக்கு அட்ஜெக்டிவ், ஓகேவா? இப்போது ஒரு டால் இருக்குன்னு வைங்க, அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ப்ரிட்டி அப்படின்றது இடத்துல அட்ஜெக்டிவ். தென் தேர்ட் பாருங்கள், நீட்லி. இதுவுமே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரு வேர்ட் நமக்கு எல்ஒயில் முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக அட்வர்பாக தான் இருக்கும். ஸோ நீட்லி அப்படின்றது நமக்கு அட்வர்ப். தென் ஃபைனலாக பாருங்கள், அன்லெஸ் வந்துட்டு இருக்குங்க. இது நமக்கு கன்ஜெக்ஷன். என்ன டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன்? டோட்டலாக நம்ம கிளாஸில் 3 டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் பார்த்துருந்தோம். இது வந்து நமக்கு சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷனுங்க. தென் அதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு டேபிளேஷன் பார்த்தோமா, அதில் இது நமக்கு எதில் வரும்? காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு வருங்க. கிளியராக இருக்கா?